ஸோ ஹலோ தேர் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ நம்ம சேனலில் ஸ்டார் வார்ஸ் மட்டும் எப்பாவது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிற படங்கள் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு நம்ம ரகு ப்ரோ சொன்னது தான் வந்து டாலர் ஸ்ட்ரையாலஜி அதை நம்ம முடிச்சாச்சு. பட் ஆனால் சேஜோலியன் வந்துட்டு அந்த படங்கள் மட்டும் எடுக்க கிடையாது, மொத்தம் 7 படம் எடுத்திருந்தாரு. ஸோ கொலஸ் ஆஃப் ரோட்ஸ் வந்துட்டு அவரோட ஃபர்ஸ்ட் படம். பட் ஆனால் வந்துட்டு இந்த படத்தை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல, பட் ஆனால் பொறுமையாக பார்க்கலாம். ஸோ வந்துட்டு டாலர் ஸ்ட்ரையாலஜி முடிச்சாச்சு, அதோட பிரேக் டவுன் போட்டிருப்போம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்ஸ் அப்பான் அ டைம் ட்ரையாலஜி வந்துட்டு இருக்கு. அதில் மொத்தம் 3 படங்கள் இருக்கு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அ வெஸ்ட், அப்புறம் டக் யூத் சக்கர் அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. ஓகேங்களா? ஸோ இந்த 3 படத்தை வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு அதில் வந்துட்டு முதல் படமான ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் வெஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் குட்டாக கொடுக்கும். ஏன்னா அது வெஸ்டர்ன் படம் தான், அதனால வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய படம் தாங்க, 2.25 மணி நேரம் படம். ஸோ இந்த கதை விளக்கம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு எப்பவுமே மூவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதை பேசுவேன். பட் ஆனால் மூவி பார்க்க கதை பேசுகிற முதல் படம் இதுவாக தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த கதை ஆரம்பிக்கிறது எந்த ஊரில் அப்படின்னா ஃபிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இது ரியல் டவுன் கிடையாது, ஃபிக்ஷனல் டவுன். ஓகேவா? ஆக்சுவலி இது கதையாக மட்டும் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப சின்ன கதை தாங்க. ஸ்க்ரீன் பிளேவாக எல்லாம் பெருசாக சொல்லாமல் ஸ்டோரி மட்டும் மெயின் பிளாட்டை மட்டும் அப்படியே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா முழுசாக சொல்லி முடிச்சாலும் ரொம்ப சின்ன படம் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தை வந்துட்டு நீங்கள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் சொல்லணும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஃபிளாக் ஸ்டோனை சுற்றி தான் அந்த கதை நடக்குது. பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் வந்துட்டு ஒரு ஷாப் ஆர் வாட் எவர் அந்த மாதிரி ஒரு இடத்த காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்துட்டு ஒரு வயசானவர் எழுதிட்டு இருக்காரு, டு ஃபிளாக் ஸ்டோன் ஃப்ரம் ஃபிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வயசானவர் பார்த்தோன்னு உங்களுக்கு யாருன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எழுதிட்டு இருந்த அவர் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே ஒருத்தர் வந்துட்டு கன்னோட நின்றுருக்காரு. ஸோ இவரோட பேர் உட்டி ஸ்ட்ரோட் அப்படிங்கிற ஒரு நடிகர். படத்தில் இவரோட பேர் வந்துட்டு ஸ்டோனி. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் காட்டுறாங்களா, ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாக்கி. ஓகேங்களா? ஸோ நிஜ பேர் வந்துட்டு ஜாக் எலாம். அண்ட் அங்கே இன்னொருத்தர் வராரு. ஸோ அவரை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. வாட்டவருங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வயசானவர் பயப்படுவார் தான், இல்லை எல்லாம் நல்லா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பயத்தில் அப்படியே விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அந்த வயசானவர் வந்துட்டு ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியில் வராங்க இவங்க எல்லாருமே. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அங்கே யாருக்காகவோ காத்துட்டு இருக்காங்க. ஸோ காத்துட்டு இருக்கும்போது ஒரு ஷாட் எடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தர் மூஞ்சில் வந்துட்டு வந்து உட்காரும். அவர் எவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்காரு, கையை வச்சு தட்டி விட்டா போயிருக்கும், வாயில காற்று வச்சு ஊதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த துறத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஷாட் வந்துட்டு அவ்வளோ பொறுமையாக எடுத்திருப்பாங்க. அந்த சீனை பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு யதார்த்தமான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலை வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்கும். அப்புறம் இன்னொரு ஆள் இருக்கான் இல்லையா, அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தலை மேலே வந்துட்டு தொப்பி போட்டிருப்பாரு, மேலே வந்துட்டு தண்ணி சொட்டிட்டு இருக்கும். அதை ஏன்டா வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொப்பியில் தண்ணியை பிடிச்சி ஸோ அதை வந்துட்டு அப்படியே குடிப்பாரு. ஸோ அது குடிக்கும்போது வந்துட்டு இந்த சீன் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எதுனா ஃபார் ஃபியூ டாலர்ஸ் மோரில் வந்து நம்ம எல் இந்தியாவை காட்டுறதுக்கு முன்னாடி வந்துட்டு அவருமே படுத்துட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அவர் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு தேங்கி நின்று இருக்கும். ஸோ எஸ்பெஷலி அவரோட இன்ட்ரோ சீன் அப்போ ஸோ அதை தான் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்குற விதமாக வந்துட்டு மேபி இருக்கலாம். எனக்கு இது பார்த்தோன்னா அதான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரெயின் வருதுங்க. ட்ரெயின் வந்து எல்லாருமே தயாராகிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த ட்ரெயின் வந்துட்டு நின்று அதுலேருந்து ஒருத்தர் இறங்கிறாரு போல. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் போயிடுது. அதுக்கப்புறம் 3 பேருமே அந்த ஒரு ஆளை வந்துட்டு எதிர்த்து நின்று இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆளுக்காக தான் வந்துட்டு இவங்க காத்துட்டு இருந்திருக்காங்க போல. அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக தாங்க இருக்காரு. ஆனால் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படையப்பா ரஜினிவார் வந்துட்டு வாசிச்சுக்கிட்டே வராரு. வாசிச்சுக்கிட்டே வந்தவர் டக்குன்னு அதை நிறுத்திட்டு ஃப்ராங்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அங்கே 3 பேரில் ஒருத்தர் வந்துட்டு ஃப்ராங்க் இல்லை ஃப்ராங்க் தான் எங்களை அனுப்பிச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அனுப்பிச்சதெல்லாம் ஓகே, குதிரை எட்டு வந்திருக்கீங்களா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் கேட்க, அனைவரும் நம்ம ஒன்றா போக வேண்டியது வருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ வந்துட்டு இல்லையே, நீங்கள் 2 குதிரை அதிகமாக எட்டு வந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் சொல்லுவார். ஸோ கிட்டத்தட்ட கிளின்ட் ஈஸ்ட்வுட் வந்துட்டு கெட் 3 காஃபிஸ் ரெடி, சாரி மேக் இட் 4 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரியே இருக்கும். இட்ஸ் a நைஸ் டச்சுங்க உண்மையாலுமே. பட் அதை தொடர்ந்து வந்துட்டு ஒரு கன் ஷூட்டு. ஸோ கன் ஷூட்டில் கிட்டத்தட்ட இவர் வந்துட்டு நம்ம கிளின்ட் ஈஸ்ட்வுட் மாதிரியே தான் சுடுவார். பட் ஆனால் 3 பேரையும் சுட்டுவார். பட் ஆனால் ஒருத்தர் மட்டும் சார் முன்னாடி இவரை சுட்டுவார், இவரும் கீழே வந்துடுவார். பட் ஆனால் இவர் பொழிச்சுக்குவாருங்க. ஸோ ஒரு பக்கம் அவர் அப்படியே எந்திரிக்க கட் பண்ணி வந்துட்டு இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தர் வந்து பறவைகளை வேட்டையாடுறது நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஸோ அவர் வந்துட்டு பறவையை சுடுவோம். இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பையன் ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து நேரம் அந்த பறவை எடுத்து நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்பா இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்துட்டு பையனை பார்த்துட்டு அவங்க அப்பா திரும்பிக்கிறாரு தான். ஸோ அப்பா பையன் தான் நினைக்கிறேன். பட் ஆனால் சமயத்தில் வந்துட்டு பக்கத்தில் வேற ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குங்க வித்தியாசமா. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக அந்த பையன் போகிறான். அந்த சமயத்தில் அவன் என்ன பார்த்தான்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனால் வந்துட்டு இங்கே வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி செய்கை காட்டும் போது, இல்லை இன்னைக்கு இது போதும், இதுக்கு மேலே இது வேணா, வீட்டுக்கு போகலாம் லேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு பறவை வந்துட்டு முழிச்சடியில் மாட்டிகிட்டு இருக்கும். அதை வந்துட்டு பையன் காட்டி அது பறக்க வச்சிருவான். அதையும் சுடுங்கன்னு சொல்லுவான். இல்லை வேணான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிடுவாருங்க. ஸோ அந்த குட்டி பையன் பேர் டிமி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வராங்க போல. கிட்டத்தட்ட வெளியில தான் டைம் டேபிள்லாம் வச்சிருக்காங்க. பாசிபிள் ஒரு கடை மாதிரியா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் அப்படி தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அப்போ வந்துட்டு பாரு இதெல்லாம் பாரு நட்டு வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே பையன் வந்துட்டு சாப்பிட்றத கை வைக்கலாம் சொல்லிட்டு போவான். ஆனால் வந்துட்டு அவன் ரத்தத்தோட வந்திருக்கான் இல்லையா, கை கழுவணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த சின்ன பொண்ணு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு ஆஹா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி காட்டுக்குள்ள ஒரு பூச்சி சத்தம் இருக்கும். நம்ம நைட்டு தூங்கும்போது கூட டிஸ்டர்ப் பண்ணுவோம் இல்லையா, அந்த பூச்சி வந்துட்டு இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்குங்க. ஆனால் அந்த ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு அந்த சத்தமெல்லாம் நின்றும். இவங்களுக்கு ரொம்ப டவுட் ஆயிரும், என்னடா அது சத்தம் நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப வியர்டா இருக்கும், ஏன் அந்த சத்தம் டக்குன்னு நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில நிமிஷத்துக்கு
அதுக்கப்புறம் வந்துட்டு எகைன் அந்த பூச்சி கத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன நினைச்சான்னு சொல்லிட்டு தெரியல. சரி உள்ள போடா, போய் நேரம் வந்துட்டு கைகள் முடிச்சா கழுவிட்டா போ அப்படின்னு சொல்லி அவர் துரத்தி விட்டுருவாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவரோட இன்னொரு பொண்ணாட்டு இருக்கு. ஸோ ஒரு பொண்ணு கிட்ட பேட்ரிக் வந்துட்டு தயாராகிட்டான் ஸ்டேஷன் போறதுக்கு அப்படி மாதிரி சொல்லி கேட்கும்போது அவன் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு பேட்ரிக் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி கத்தவும் உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கும், நான் அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கேன்ப்பா அப்படி மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் ரொட்டி கொஞ்சம் பெருசாக வெட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சொல்லும்போது எப்போ போலதான் வெட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணும் சொல்லுங்க, நீ எவ்வளோ பெருசாக வந்துட்டு அந்த ரொட்டி வெட்டுறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கான கதவும் பெருசாகவே திறக்கும், அழகான ஆடைகளை நீ போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா வந்து சொல்லுவார். ஸோ யூஸ்வலாக பண்ணாத அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார் போல. நம்ம வந்துட்டு பணக்காரங்களாக போகிறோமாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும். அதுக்கு அவங்க அப்பா யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்க கத்துவார். அப்போ வந்துட்டு தலை தெரிச்சு ஓடி வருவான். வந்து அவங்ககிட்ட அப்படியே நில்றா, கால் அழுக்கு இருக்கு படுறா, தொடராதி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். அப்போ வந்துட்டு அவன் தொடச்சிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்துட்டு வந்துடும். ஆனால் இவ்வளோ தாமதமாக போனா உங்கள் அம்மா பார்க்கறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லவும் எங்கள் அம்மா செத்து 6 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா நடந்து வந்து முடிய பிடிச்சி இழுத்து பலார்னு ரப்பிடுவார். நீ போய் கிளம்பு, இல்லை நீ லேட்டாக தான் போவ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நொந்து போன மகன் வெந்து போய் போகிறான். போனவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து எப்பா அவங்க நான் எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்பான். நீ பெருசாக ஒன்றும் மிஸ்டேக்லாம் பண்ணிட மாட்டே, அவன் நல்லா வயசு பொண்ணு, அழகா இருப்பா, பொண்ணு மாதிரி இருப்பா அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் லெட்டர் எடுத்து அவர் படிக்கிறாரு. நான் டிராவல் பண்ணி வரும்போது இந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதே சமயம் முதல்ல பார்க்கும்போது நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரா ஹேட் வந்துட்டு போட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ பையனை அனுப்பிச்சு விட்டு இவர் வந்துட்டு கிணத்துல இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். பையனும் கிளம்பிடுவான். ஆனால் அந்த சமயத்தில் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியோட சத்தம் வந்துட்டு நின்றுடும். இவங்களுக்கு எகைன் வந்துட்டு ஒரு அதிர்ச்சி. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு திடீர்னு ஒரு புதர்ல இருந்து நிறைய பறவைகள் வந்துட்டு பறந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கன் ஷாட் வேற கேட்கும். ஏன்னா கன் ஷாட் கேட்டுச்சு, எவனுமே பறவையை கொல்லலையே, பறவையும் உழுகலையே, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே அதிர்ச்சியாகி அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை சுட்டுருவானுங்க. ஸோ மௌரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு ஓடி வர்றாரு, தான் பொண்ணு செத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் வந்துட்டு அவரையுமே சுட்டுருவாங்க. அப்போ அந்த சின்ன பையன் அம்மா கூப்பிட்றக்காக கிளம்பிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு குதிரையில தான் இருப்பான். அவனும் வந்துட்டு என்னடாச்சுன்னு சொல்லி பதறி போற நேரத்தில் அவனையும் சுட்டுருவாங்க. ஸோ எல்லாத்தையும் சுட்டதுக்கு அப்புறம் வந்து சின்ன பையன் வந்துட்டு ஓடி வருவான். ஸோ ஓடி வரும்போது அவன் இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி ஆயிடுவான், என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் காட்டுக்குள்ள இருந்து ஒரு 4 பேர் அப்படியே வெளியில வருவானுங்க. அந்த சமயத்தில் ஒரு பிஜிஎம் பிளே ஆகும் பாருங்க, சாமி சரியான ஒரு பிஜிஎம். சாரி 4 பேர்ல 5 பேர் வருவாங்க. கடைசியாக ஒருத்த புதர்ல இருந்து வெளியில வருவான். ஸோ இப்போ சென்ட்ரல் இருக்கிறதா வந்துட்டு கண்டிப்பா அந்த டீமோட லீடரா இருப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அவனுக்கு அப்படியே ஃபோக்கஸ்ல போயிட்டு ஃப்ரண்ட்ல அப்படியே கேமரா கொண்டு வராங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு ஹென்ரி ஃபோண்டா. ஸோ கதையில் இவரோட பேர் என்ன அப்படின்னா இவர் தாங்க அந்த ஃப்ராங்க். ஸோ இவரை தேடி தான் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒருத்தர் வந்தாரு. ஸோ அவரோட பேர் ஹார்மோனிகா. ஸோ சார்லஸ் பிரான்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த கேரக்டர் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த சமயத்தில் அந்த கூடுகிறவெல்லாம் வந்துட்டு இவனை நம்ம என்ன பண்ண போறோம் ஃப்ராங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது அவரு நீ என்ன பேர் சொல்லியா கூப்பிட்ட அப்படி மாதிரி சொல்லிட்டு அவரோட வெயிஸ்ட்லேருந்து அந்த கன்னை எடுத்து நேராக அந்த சின்ன பையனை சுடுற அந்த சுட்டதோட அப்படியே ட்ரெயினோட சவுண்ட் வந்துட்டு கேட்க ஸோ ட்ரெயின் வந்துட்டு வந்துருச்சுங்க. ஸோ ட்ரெயினில் யார் வருவா? கண்டிப்பாக இப்போ இறந்து போன குடும்பத்தோட தாய் தானே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு ஸ்ட்ரா ஹேட் போட்டு அப்படியே இறங்குறாங்க. அந்த ஆள் வந்துட்டு ஏன் அவங்களை கொன்னான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க இந்த ஊருக்கு வரும்போது அவங்களுக்காக காத்திருக்க யாருமே இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த அப்பா வந்துட்டு சொல்லியிருப்பாரு, இப்படியே போச்சுன்னா உங்கள் அம்மா வந்துட்டு கூப்பிட்றக்கு அங்கே யாருமே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிஜமாலுமே அவர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஸோ இவங்க பேர் வந்துட்டு கிளவுடியா கார்டினலே. ஸோ படத்தில் இவங்களோட பேர் வந்துட்டு ஜில். ஸோ ஜில் மெக்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஜில்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களும் காத்துக்கிட்டே இருப்பாங்க, யாராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு. யாருமே வர மாட்டாங்க. எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே அவங்களை ரிசீவ் பண்ண வந்தவங்களோட சேர்ந்து போயிடுவாங்க. பட் இவங்க மட்டும் தனியாகவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு குதிரை வண்டியை பிடிச்சிக்கிட்டு நேராக அந்த நகரத்துக்குள்ள வருவாங்க. ஸோ அவங்க கண்கள் ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு தேடல். ஸோ அந்த எமோஷன்ஸ் மியூசிக்ல கொடுத்துருப்பாரு பாருங்க, அந்த என்னியோ மோரிகோன் பா வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவர் வந்து கேட்பாரு, சரி நீங்க போக வேண்டிய இடத்தோட பேரை சொன்னீங்கன்னா நான் உங்களை விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஸ்வீட் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க. ஸோ பிரெட் மெக்பைனோட ஃபார்முக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த காட்டு மிராண்டியா அவன் சொல் பேச்சு கேட்காதவனாச்சே. ஸோ யாருமே இல்லாத இடத்துல வந்துட்டு தனியாக அவன் மட்டும் வாழ்ந்துட்டு இருப்பான். பாலைவனத்திலே மட்டமான இடத்த வந்துட்டு ஸ்வீட் வாட்டர்னு கூப்பிட முடியும்னா அவனால மட்டும்தான் கூப்பிட முடியும்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு இந்த ஆள் சிரிக்கிறத பார்த்து அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கவலை ஜாஸ்தி தாங்க ஆகுது. சரி ஓகே, அவங்களோட குதிரை வண்டி வந்துட்டு அந்த ஸ்வீட் வாட்டர் நோக்கி போயிட்டு இருக்க நம்மளுக்கு அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு தண்டவாளம் கட்டமைப்பு பணியை வந்துட்டு நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுமே அந்த கட்டமைப்பை தாண்டி தாங்க போறாங்க. அந்த சமயத்தில் அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு கடை கிட்ட வண்டி நிறுத்திடுவாருங்க. ஏன் நிறுத்துறீங்க, நானே அவசரமா போயிட்டு இருக்கேன் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அப்படி மாதிரி சொல்லவும் ஏன் ட்ரெயின் வந்துட்டு அப்பப்போ நிற்குமே நிற்காமையா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ அவனால பதிலே பேச முடியாது. உண்மைதானே, எல்லா ஸ்டேஷன்லையும் நின்று தானே வரும், இவங்க அவசரம் அப்படிங்கிறனால இவங்களோட ஸ்டாப்புக்கு என்ன நிற்காமையா வந்திருக்கும் ட்ரெயின். ஸோ இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள போறாங்க. கடைக்குள்ள போகும்போது அந்த பொண்ணை பார்த்து ஆன்னு ஒரு வயசானவர் பார்த்துட்டு இருப்பாரு. நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அப்படி மாதிரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணுங்க. எது தண்ணியா? எங்க தண்ணிங்கிற வார்த்தையை வந்துட்டு இங்க வந்துட்டு விஷம் மாதிரிங்க. இங்க வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் அப்படிதான் அதை பார்த்தாலே எல்லாரும் வந்துட்டு பயப்பட வேணுமா சொல்லும்போது தண்ணினா விஷம்னா நீங்க அப்ப எதுவுமே கழுவ மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க. நாங்க பண்ணுவோமே அப்படி மாதிரி அவர் சொல்லுவாரு. சரி ஓகே, மற்றவங்களாம் யூஸ் பண்ண அதே ஃபெசிலிட்டி வந்துட்டு நானும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுக்காகவே பின்னாடி ஒரு டப் இருக்கு
அப்படி மாதிரி சொல்ல காலையிலேருந்து 3 பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். 3 பேர் தனித்தனியாக யூஸ் பண்ணாங்களா இல்லை ஒட்டுக்காக யூஸ் பண்ணாங்களான்னு கேட்கும்போது அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த ஆள் கொஞ்சம் வலிகிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீங்கள் ஈஸ்டர்ன் சிட்டிலேருந்து தான் வந்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன், எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது நியூ ஓரியலன்ஸ் அப்படி மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அங்கே போயிருக்கீங்களா அப்படி மாதிரி கேட்கும்போது நான் போனதில்லை, பட் ஆனால் வந்துட்டு என்னோட கசின் ஒருத்தாங்க தான் ஒரு பார் நடத்திட்டு இருக்கான் அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். உனக்கு தெரியுமா அவ அப்படின்னு சொல்ல வரும்போதே ஒரு குதிரை சத்தம் கேட்குங்க. ஸோ அங்கே பார் நடத்திட்டு இருக்கிறது ஆண் இல்லை பெண். ஸோ குதிரை கணைப்பும் அதே சமயம் தோட்டாக்களோட முழக்கமும் கேட்கவும் உள்ள இருக்கிறவங்களுக்கு அதிர்ச்சி. அந்த சமயத்தில் அந்த கடையோட கதவை திறந்துட்டு ஒருத்தர் உள்ள வராரு. ஸோ இவரோட பெயர் வந்துட்டு ஜேசன் ரோபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர். படத்தில் இவரோட பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ சே அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ வந்தவர் வந்து ஜக்கு கேட்குறாரு. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அந்த சமயத்தில் அந்த ஒரு மியூசிக் எகெயின் நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்டோம் இல்லையா, அதே மியூசிக் வந்துட்டு கேட்கும். அப்போ வந்துட்டு அந்த பெட்டர் மேக்ஸ் லைட் இருக்கு இல்லையா, அதை தொங்க விட்டுருப்பாங்க, அதை தள்ளி விடுவார். ஸோ தள்ளி விடும்போது பார்த்தா அந்த வெளிச்சத்தில் நம்ம ஹார்மோனிக்கா வந்துட்டு உட்காந்துருப்பா அப்படி. ஸோ அந்த சமயத்தில் அவர் தோள்பட்டையிலான காயத்தையுமே நம்ம சே பார்ப்பாரு. அந்த சமயத்தில் பக்கத்தில் அவரோட ரிவால்வரும் இருக்கும். அதை வந்துட்டு அப்படியே தொட்டுட்டு அப்படியே தள்ளிட்டே போயிட்டு ஒரு டைலாக் பேசுவார். உனக்கு வாசிக்க மட்டும் தான் தெரியுமா இல்லை சுடவும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அந்த சமயத்தில் அந்த கன்னை எகேன் அவர் பக்கமாக தள்ளி விட்டு போட்டு அதுலேருந்து மியூசிக் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா அப்படி மாதிரி கேட்பாரு. அப்போ அந்த கன்னை வந்துட்டு எகேன் அவரை பாயிண்ட் பண்ண மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு அவர் எகேன் வாசிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. வாசிக்க ஆரம்பிச்சது இவருக்கு காண்டாயிரும். டே அந்த கன்னர் அப்படி மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிடுவாரு. ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு எகேன் அந்த கன்னை எடுத்துக்கிட்டு திரும்பவும் வாசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த சமயத்தில் இவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துருப்போம். அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நைஸாக கன் எடுக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த உட்காந்துறத பார்த்து நீ அப்படிங்கிற சொல்லிட்டு இவர் சொல்லவும் அவர் பதறிடுவாருங்க. என்னோட கன் எடுக்கும்போது பார்த்துட்டானே அப்படி மாதிரி, தம்பி உனக்கு எப்படி விளாடணும்னு தெரியல பார்த்துக்க அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். அப்போ அதுக்கப்புறம் ஒரு கன் எடுத்துட்டு வந்துட்டு இதை ட்ரை பண்ணிப்பார் அப்படி மாதிரி சொல்லவும் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் விலங்கு வேற மாட்டிருப்பாரு. ஐ திங்க் இவர் வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துருப்பாங்களாட்டு இருக்கு. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே விலங்கு வந்துட்டு காட்டுவார். ஸோ அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி விலங்கை உடச்சிருவாருங்க இங்கே இருக்கிறவர். ஸோ அந்த சமயத்தில் பாராட்டம் வந்துட்டு தெரிவிக்கும். டக்குன்னு இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்குள்ள வந்துருவாங்க இந்த சத்தத்தை கேட்டு. ஸோ அப்போ வந்துட்டு அப்பதான் கூப்பிடுறாங்க. ஸோ சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் தெரியுதான் வந்திருக்காங்க. ஐயோ நீ தப்பிப்பேன்னு நினைச்சே பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்லவும் சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கீங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட எஸ்கார்ட்டை வந்துட்டு கரெக்டாக புதைக்கிறதுக்காக தானே வந்திருக்கீங்க, நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் ஜெயிலில் உங்களுக்காக காத்துட்டுன்னு வச்சுக்கவேன், நான் ஜெயிலே தாண்டா இருந்திருப்பேன். ஸோ இப்போ போலீஸ் எஸ்கார்ட் எல்லாத்தையுமே கொண்டுட்டு இவர் வந்துட்டு இங்கிருந்து தப்பிக்கிறாருங்க. ஸோ யார் இவர், எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க? அப்போ நம்ம ஹார்மோனிக்கா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேரா யோ கண்ண குடியா அப்படி மாதிரி சொல்லவும் அவர் வந்துட்டு கொடுக்காம பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட கொடுக்க சொல்லுவாரு. ஸோ இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஹார்மோனிக்கா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா ஹார்மோனிக்கா தான் வாசிச்சுட்டு இருக்காரு, அதனால அவர் ஹார்மோனிக்கானே கூப்பிடுவாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஈவன் எப்படி மென்ஷன் பண்ணிப்பாங்கன்னா இந்த மேன் வித் நோ நேம்னு மென்ஷன் பண்ணுவார், மேன் வித் ஹார்மோனிக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு மென்ஷன் பண்ணிப்பாங்க இந்த படத்தில். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கன்று கொடுத்தவங்க கிட்ட வந்துட்டு அவன் சட்டையை திறந்து பார்ப்பாங்க. என்னப்பா உனக்கு ட்ரெஸ்ஸு கிஸ் எல்லாம் முடியுமா அப்படிமா சொல்லிட்டு அவருக்கு செய்யன்னு வந்துட்டு கேட்கும்போது நான் வரும்போது ட்ரெயினில் வந்தேன், ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது அங்கே ஒரு டஸ்டர் இருந்துச்சு, அந்த டஸ்டர்ஸ்குள்ளே வந்துட்டு 3 ஆளுங்க இருந்தாங்க, அதுக்கு என்ன இப்போ அப்படி மாதிரி கேட்கும்போது இப்போ அந்த 3 ஆளுகளுக்குள்ள 3 புல்லட் இருக்கு அப்படி மாதிரி வந்துட்டு இவர் சொல்லுவார். என்னடா நீங்கள் எதுவும் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரும்பி பார்ப்பாரு. அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஒருத்தர் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுவார். அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம செய்யன் வந்துட்டு அந்த கதை கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கு. 2 காரணம் தான். ஒன்று வந்துட்டு இந்த பகுதியில் வந்துட்டு என்னோட ஆட்கள் அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு ஆடை அணிஞ்சிட்டு வர தைரியம் எவனுக்குமே கிடையாது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவார். 2வது செய்யனோட ஆட்கள் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கொல்ல முடியாதுடா அப்படி மாதிரி வந்துட்டு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் ஆச்சரியமா இருக்கா அப்படி மாதிரிலாம் பேசிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இவருமே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி அவங்களை கொஞ்சம் டென்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனால் அதுவும் கண்டுக்காம அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எகைன் அந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லுக்கிட்ட வழிய ஆரம்பிச்சிருவான். ஸோ அங்கே இருக்கிற பொண்ணு வா வந்து சம்பாரிச்சு அப்படிமா நான் கூப்பிடுவானா, நான் தான் போனதே இல்லைனா கொஞ்சம் பார்த்துக்குமா, இங்கே வந்துட்டு ஆக்ரோஷமான ஆண்கள் அதிகமாக இருக்கிற சமயத்தில் அழகான பெண்கள் இப்படி சுற்றுறது நல்லது கிடையாது, என் கூட இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க வராரு போல. பட் தான் அந்த பொண்ணு வந்துட்டு அதுக்கு எதுவுமே பதில் சொல்லிட்டு கட் பண்ணி நேராக குதிரை வண்டி கிளம்பவும் இந்த பொண்ணு வந்துட்டு அதிர்ச்சியோடு இருந்துச்சு. இங்கே வரும்போது தேடலோட வந்தவ குழப்பத்தோடய பயத்தோட இப்போ வந்துட்டு மாறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. என்னன்னு பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு அவங்க வந்து சேரும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்மளுக்கு தான் தெரியுமே, அவங்க குடும்பத்தையே கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வரும்போது அவங்க எல்லாருமே செத்து கிடக்கிறத பார்த்தோன்னு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க உங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு இப்படி ஒரு கொடுமை யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு அவங்க கிளம்பும்போது ஒருத்தர் வந்துட்டு குதிரையில் பதறி அடிச்சுட்டு வருவார். வந்துட்டு ஸோ இதை வந்துட்டு டோரில் ஆணி அடிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லுவார் செயினோட ஆட்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு தான் தெரியாது செயின் கிடையாது ஃப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்ல வைக்கிறேன், நீங்கள் எது கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் அவர் ஷெரீஃப்னு தான் நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அந்த குதிரை ஓட்டிட்டு வந்தவர் இருக்கார் இல்லையா, அவரோட பேர் வந்துட்டு சாம். அவர் வந்துட்டு சொல்லுவார் இந்த மாதிரி வாங்க நம்ம ஃபிளாக் ஸ்டோனுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு கவலையோட சொல்லுவார். அந்த சமயத்தில் இல்லை சாம் நீங்கள் வேணா திரும்பி போங்க அப்படி மாதிரி சொல்லும்போது இங்கே நீங்கள் தனியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் இருக்கக்கூடாது இதுதானே என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு படுத்து தூங்கிடுறாங்க. சமயத்தில் செயினோட ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூடுகிற ஒருத்தர் சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஒரு இறுதி சடங்குக்கு அப்புறம் அவன் வந்துட்டு எங்கேயோ அந்த
பெட்டர்மேக்ஸ் லைட்டை தூக்கிட்டே வருவான். அந்த சமயத்தில் ஒருத்தர் வந்துட்டு அந்த பெட்டர்மேக்ஸ் லைட்டை ஊதி அணைச்சிட்டு அவனை போட்டு அடிச்சிருவாரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹார்மோனிகா. ஸோ அவர் வந்துட்டு அந்த பெட்டர்மேக்ஸ் லைட்டை பற்ற வைக்கும் போது அது அவர் தானே தெரியும். அந்த சமயத்தில் ஆப்போசிட்ல நிறைய ஒரு 6 பெண்கள் வந்துட்டு படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் அந்த ஆளை போட்டு அடி ஒரு அடிச்சு போட்டு நான் செம்ம கடுப்புல இருக்கேன் அப்படி மாதிரி அவர் சொல்லுவாரு. ஃப்ராங்க் அங்கே இல்லையே, அதுக்கு பதிலாக அவனோட 3 நண்பர்களை தான் அனுப்பிச்சிருந்தான். எனக்கு எதுவும் தெரியாது, என்ன நம்புங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளுமே வந்துட்டு கதறிட்டு இருப்பான். இங்கே பாருங்க, நான் வந்துட்டு அந்த மீட்டிங்கை மட்டும் தான் அரேஞ்ச் பண்ணேன், அதுவும் நீங்கள் எப்படி வேணும் கேட்டிங்களோ அப்படி தான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படி மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். ஆனால் எனக்கு ஏன்னு தெரில, ஃப்ராங்க் ஏன் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரில அப்படி மாதிரி சொல்லும்போது ஆமாம் அவன் இருந்திருக்க மாட்டான், ஏன்னா அவன் வந்துட்டு அதுக்கு பதிலாக மெக்பெயின்ஸ் கிட்ட இருந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். இல்லை அது உண்மை கிடையாது, சேயன் தான் வந்துட்டு அதை செஞ்சான் அப்படி மாதிரி வந்துட்டு இவர் சொல்லுவார். எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படி மாதிரிலாம் சொன்னாலுமே இங்கே பாரு அதோட ஃப்ராங்கோட ஒரு ட்ரிக்கு தான், அவன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு சேயன் மேலே பழிய போட்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லவும், ஸோ எவிடன்ஸ் வந்துட்டு பொய்யா தயாரிச்சுட்டு இருக்காண்டா அப்படி மாதிரி சொல்லும்போது எனக்கு இதை பற்றி தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கதறுவாருங்க. இந்த சமயத்தில் அவர் ஏன் கதறாருன்னா, கிட்டத்தட்ட இந்த கரும்பு புளிகிற ஒரு மிஷின் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே அவர் கையை வச்சு நசிக்கிட்டு இருப்பாரு, அதனால தான் வந்துட்டு கதறிட்டு இருப்பாப்ல. பட் இருந்தாலும் இவருக்கு எதுவுமே தெரிலங்க. ஸோ நேராக கட் பண்ணி நம்ம ஜில்லு கிட்ட வந்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு சில கிஃப்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சத்தம் கேட்கும். யாருன்னு சொல்லிட்டு கன் எடுத்து வந்துட்டு யாராங்க அப்படி மாதிரி கேட்கும்போது யாரோ ஒருத்தங்க நெருப்பு பற்ற வைப்பாங்க. கரெக்டாக ஷூட் பண்ணுவோம், அந்த நெருப்பு கீழே விழுந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த கதை வந்துட்டு திறந்து பார்க்கும்போது சேயன் இருப்பாருங்க. ஸோ அவரும் அவரோட ஆட்கள். ஸோ அந்த சமயத்தில் வந்தவர் காஃபி போடுமான்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருப்பாரு. நைட்டு கொஞ்சம் 3 பேர் வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க, அதனால அவனால் நைட் நான் தூங்க முடியல, காஃபி போடினா நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் காஃபி போடுறதுக்காக அவங்க வந்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இருப்பாங்க. கீழே வந்துட்டு அந்த குச்சியெல்லாம் வச்சு அவங்களுக்கு பற்ற வைக்க வராது, நான் பார்த்துக்கிறேன் நீ காஃபி எட்டுவாமா அப்படி மாதிரின்ட்டு அவர் சொல்லவும், இங்கே பாரு என்னை வந்துட்டு நிறைய பெரிய கருப்பு காகங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கு, நிறைய பேத்துக்கு என்ன பிடிக்காது, ஒரு குழந்தையை கொள்றவனா நானு சே இல்லவே இல்லை. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ஒரு ட்ராயரை ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ள கத்தி இருக்கும். அது உண்மைதான், சில பேர் இப்போ என்ன கொல்லுன்னு சொல்லி நினைக்கிறாங்க போலயே அப்படி மாதிரி இவரும் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அது உண்மைதான், என்ன மாதிரியே ட்ரெஸ் போட்டு எங்களை மாதிரியே பண்ணோம் அப்படின்னா எல்லாரும் எங்களை தானே சொல்லுவாங்க, ஸோ அதனால உங்க மேலே எதுவும் தப்பு கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டு, சரி உனக்கு ஞாபகம் இருக்கா ஒரு ஆளை பற்றி உனக்கு தெரியுமா, அப்படியே ஹார்மோனிக்கா வச்சு வாசிச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பானே, கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்க கூடிய ஒரு ஆள் தான், உனக்கும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி நம்புறேன் அப்படி மாதிரி அவர் கேட்பாரு. அதிகமாக அவன் பேச மாட்டான், ஆனால் வாசிப்பான், ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அவன் வாசிக்கிறானோ அவ்வளோக்கு எவ்வளோ அவன் பேசுகிறான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் அவங்க அப்படியே எதுவுமே பேசாமல் பார்த்துட்டு இருக்கும்போது 4 பேர்த்த கொண்டவனுக்கு 5ஆவது ஒருத்தவங்களை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது அப்படிங்கிற சொல்லும்போது அதான் தெரியுமே நீ எக்ஸ்பர்ட் ஆச்சு அப்படி மாதிரி சொல்லும்போது இவருக்கு டென்ஷன் ஆயிரும். ஏமா ஒரு அளவுக்கு தான் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இருப்பார். ஏன்னா இவர் கொல்லவே இல்லை, நீ தான் காசுக்காக எது வேணா பண்ணுவீங்களா, என்ன டேபிள் மேலே போட்டு என்னதான் பண்ணுமா பண்ணு, நீயும் பண்ணு, உன் ஆட்களை பண்ண சொல்லு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி மாதிரி சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக பேசிடுவாங்க. இதனாலலாம் எந்த பொண்ணும் செத்துற மாட்டா, ஒரு ஆள் நீ அப்படி பண்ணி எனக்கு அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னா நல்ல சுடு தண்ணி டப்பில் போட்டு குளிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வாழையை பார்த்துட்டு போவேன், நான் முன்னாடி இருந்த மாதிரியே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. இன்னும் ஒரு கேவலமான நினைவுகளாக அது இருக்க போது அவ்வளோதானே அப்படி மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் காஃபி நல்லதாமா போடுற அப்படி மாதிரி அவர் சொல்லிட்டு கட் பண்ணி நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க் கிட்ட வராங்க. ஸோ அவர் வந்துட்டு மோர்டன் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த மோர்டன் அப்படிங்கிற என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்துட்டு அவங்கள பயப்படுத்த தாண்டா சொன்னேன், இப்போ அவங்கள வந்துட்டு கொல்றது அவசியமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்பாரு. மக்கள் வந்துட்டு பயப்படுவாங்க எப்பன்னா அவங்க சாகும்போது அப்படி மாதிரி ஃப்ராங்க் சொல்லவும், சரி இந்த மடத்தனமான படுகொலைக்கு என்ன நல்லது இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் பாப்போம் அப்படி மாதிரி கேட்கும்போது, ஸோ மிஸ்ஸஸ் மெக்பெயின் வந்துட்டு வெறியில் சுற்றிட்டு இருக்கா. நான் இதை எதிர்பார்க்கலைங்க, பிஸ்னஸில் இப்படி வந்து நடக்குன்னு சொல்லிட்டு அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ இங்கே பாரு நான் புதுசாக நடக்கிறதுக்கெல்லாம் வந்துட்டு நான் எதிர்பார்த்து காத்துட்டு கிடையாது, நானே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கேன், என் கண் அழகிற்குள்ளே வந்துட்டு ஒரு நீல கடலை வந்துட்டு நான் பார்க்கணும், அதான் என் ஆசை, அதனால் நான் வந்துட்டு அட்லாண்டிக் போகிறேன் அப்படி மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட ஃப்ராங்க், ஏன்னா சில முடிவுகளை நீயே எடுக்கிற, நீ எல்லாமே ஆர்டர் போடுற அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் உன் பக்கத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல, எப்போவுமே அவன் கூட ஒருத்தர் இருக்கணும், உன்னை பார்த்துக்கணும், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பார்ட்னர் மாதிரி அப்படி மாதிரி கேட்கும்போது, அந்த சமயத்தில் மார்ட்டனோட சேரில் வந்துட்டு இவர் உட்காந்துருப்பார் நம்ம ஃப்ராங்க். அப்போது மார்டன் நேராக பக்கத்தில் வந்து அந்த சேரில் இந்த டெஸ்க்கு பின்னாடி உட்காரும்போது எப்படி இருக்குது அப்படி மாதிரி கேட்கும்போது, எனக்கு இது கன்னை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவார். என்ன கொஞ்சம் ஆளுமையோட பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நேராக அந்த சேரில் அவர் உட்கார வச்சுக்கிட்டு இவர் அப்படியே எந்திரிப்பார். நீ நிறைய விஷயங்கள் நல்லா தான்டா பண்ணுற, ஆனால் என்ன மாதிரி ஆகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படி மாதிரி சொல்லுவார். யார் நம்ம மார்டன். அந்த சமயத்தில் அந்த ட்ராயர் வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஃப்ராங்க் கன் எடுத்து மார்டன் முன்னாடி நிற்பார். அந்த சமயத்தில் அந்த ஒரு ரேக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் இருக்காது, அமௌண்ட்டு தாங்க இருக்கும். ஸோ அதில் ஒரு கட் எடுத்து முன்னாடி வச்சு, உலகத்தில் நிறையா வகையான ஆயுதங்கள் இருக்குது, அதில் ஒன்று தான் இது, சில விஷயங்களை நிறுத்த முடியும் அப்படின்னா இதால் மட்டும்தான் முடியும். ஏன்னா
மெக்பேனோட அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறனால வந்துட்டு ஸோ ஒன்று மாதிரியே நான் பெருசாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன், ஸோ உன் கூடவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்க் சொல்லியிருப்பாரு. அதுக்காக தான் வந்துட்டு இந்த பதில் அவர் சொல்கிறாருங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ட்ரெயினில் தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. ட்ரெயினில் அப்படியே பார்க்கும்போது வெளியில் குதிரையில் கொஞ்சம் பேர் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ராங்கோட ஆட்கள் தான் அது. அந்த சமயத்தில் ட்ரெயினுமே அந்த இடத்துல நின்றோம். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு சரி நம்மளோட பிரச்சனை நம்ம திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு மார்டன் கேட்கும்போது என்னோட ஆயுதங்கள் வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளாக இருக்கலாம் மிஸ்டர் மார்டன், ஆனால் நம்மளோட சின்ன பிரச்சனைகளுக்கு அது மிகப்பெரிய ஓட்டையில் வந்துட்டு அது போட முடியும். மெக்பேன் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்க. கட் பண்ணி நேராக நம்ம கிட்ட ஜில்ல காமிக்கிறாங்க. அவங்க சேன் கிட்ட தன்னோட கணவனோட நினைவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்பும்போது யூ டிசர்வ் பெட்டர் அப்படி மாதிரி சொல்லும்போது கடைசி என்கிட்ட சொன்னவன் வெளியில் புதஞ்சு கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜில் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், உனக்கு தெரியுமா உன்னை பார்க்கும்போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது அப்படி மாதிரி சேன்னு சொல்லுவார். ஆல்மிடாலேயே அது எப்படிங்க சொல்கிறது, அவங்க அம்மா வந்துட்டு தவறான ஒரு மிகப்பெரிய ஒரு பெண், தவறான தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க, சிறந்த பெண்மணி வாழ்ந்ததுலேயே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். யார் எங்கள் அப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, ஒரு மணி நேரம் இருந்தாரா இல்லை ஒரு மாதம் ஃபுல்லாக எங்கள் அம்மா கூட இருந்தாங்களா அது எனக்கு தெரியல, ஆனால் எங்கள் அம்மா கூட இருந்த ஒருத்தன் தான் உண்மையாலுமே சந்தோஷமான மனுஷன். வாட் அவருங்க அவர் வந்துட்டு இது எப்படி பெருமையாக சொல்லுவார்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவர் பேசிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஜில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிவிலைசேஷன் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம சேன் கிட்ட. அதனால் வந்து பெட்டி பிடிக்கல எடுத்துட்டு குதிரை வண்டியில் வச்சுட்டு கிளம்பும்போது அந்த ஹார்மோனிக்காவோட மியூசிக் கேட்கும். ஸோ இவர் இங்கே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ அவரை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம ஜில்லு கேட்பாங்க உனக்கு என்ன வேணும் அப்படி மாதிரி கேட்கும்போது சேன் சொன்னது உண்மைதான், 4 பேரை கொண்டவனுக்கு 5ஆவது ஒருத்தவங்களை கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இப்போ கிளம்புறது நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த சமயத்தில் அவங்க கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்கள வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி தப்பானதுக்கு மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக சிரிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி வேணுமா அப்படி மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த சமயத்தில் அவங்க வெளியில் கிணத்துல வந்துட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போகும்போது இவருமே பின்னாடி நடந்து வருவாங்க. அந்த சமயத்தில் பார்த்தா யாரோ ஒரு 2 பேர் வந்துட்டு இவங்களை வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இவருமே வந்துட்டு அவங்கள பார்த்துருப்பாரு. ஸோ அப்போ சத்தம் கேட்குது அப்படி மாதிரி கேட்கும்போது எந்த மாதிரி சத்தம் அப்படி மாதிரி வந்துட்டு அவங்க கேட்க இதோ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு அவங்க கன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டு கேட்க குதிரையில் வர 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சுட்டு தள்ளிடுவாருங்க. ஸோ இன் கேஸ் நம்ம ஜில் வெளியில் போயிருந்தா இந்நேரம் இவங்களையும் கொண்டிருப்பாங்க. பட் இவர் அவங்க 2 பேர்த்த சுட்டதை நம்ம செய்யணும் மற்ற ஆட்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஒருத்தரை போட்டு அடிச்சுட்டு இருந்திருப்பார்ல யாரு நம்ம ஹார்மோனிக்கா. ஸோ அவரை பார்க்கறக்காக வந்துட்டு நம்ம ஜில் வந்துட்டு போவாங்க. அங்கே போகும்போது நேற்று அவங்கள பார்த்தேன், இன்னைக்கே நீங்கள் ஊருக்குள்ள வந்திருக்கீங்க, எதுவும் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்க ஆமாம் வேணும், நீ என்ன பண்ணு ஃப்ராங்க் போய் பார்த்து எனக்கு எல்லாம் தெரியும் மட்டும் போய் சொல்லிடு அப்படி மாதிரி சொல்லுவாங்க. எதுக்குங்க எல்லாரும் ஃப்ராங்கை பற்றியே பேசுறீங்க, அவன் யாருன்னே தெரியாது, அவனை பற்றி நான் கேள்வியே பட்டது இல்லையா அப்படி மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கே 1008 பிரச்சனை இருக்குங்க, நானே வந்துட்டு அமைதியாக இருக்கணும் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன், என்ன நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் புலம்பிட்டு இருப்பாரு. இங்கே பாரு நான் அவங்ககிட்ட வந்துட்டு நெகோசியேஷன் பேசணும், பர்சனலாக பேசணும், போய் சொல்லிடு அப்படி மாதிரி சொல்லிட்டு இவங்க கோவமாக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் ஃப்ராங்க் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நேராக மார்டன் கிட்டே ஃப்ராங்க் கிட்டே போய் சொல்லிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒரு அவசரங்க அந்த பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிச்சு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் இங்கிருந்து எவ்வளோ தூரமாக வச்சு எங்ககிட்ட சொல்லுமோ அதை வச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு இங்கே ஏன்டா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்கும்போது இல்லை நீ யாரும் ஃபாலோ பண்ணல பயப்பட வேணாம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஃப்ராங்க் வந்துட்டு டக்குன்னு அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது ஒரு நிழலில் வந்துட்டு மேலே ஒரு தொப்பி போட்டு ஒரு ஆள் வந்துட்டு ட்ரெயின் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவருக்கு டவுட் வந்துடும் அவனா ஒருத்தன் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆள் பேர் வந்துட்டு வூபிள்ஸ் ஓகேங்களா. அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ராங்க் இருக்கார்ல நேராக அந்த வூபிள்ஸ் கிட்ட வந்துட்டு ஏண்டா உனக்கும் ஃபேண்ட் மேலே நம்பிக்கை இல்லாமல் அதை வந்துட்டு பெல்ட்டோட சேர்த்து போட்டு மாட்டி சுற்றிட்டு இருக்கிற உன் ஃபேண்ட்டையும் நீ நம்பாதப்போ உன்னை அப்புறம் நாங்கள் நம்ப முடியும் அப்படி மாதிரி கேட்பாரு. சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை பிடிச்சிருப்பாரு, ஒரு மணி அடிக்கும், சரி இங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படி மாதிரி சொல்லும்போது மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார்ல ஹார்மோனிக்கா அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்துட்டு கிளம்பிடுங்க. ட்ரெயின் கிளம்பினதுக்கப்புறம் அப்படியே ட்ரெயின் போக போக சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ராங்கோட ஆட்கள் எல்லாருமே குதிரையில் வந்துட்டு இருப்பாங்க. இவர் வந்துட்டு சரி சரி நம்ம இறங்கிடலாம்னு சொல்லிட்டு இறங்கும் போது கன்னோட வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஃப்ராங்க் வந்து நின்றுவார். ஒரு வழியா கோர்ட்டோட முடிவுக்கு வந்துட்டோம் போலயே அப்படிங்கிற மாதிரின்ட்டு ஃப்ராங்க் சொல்லுவோம். நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தங்களை பிளர் பண்ண மாதிரி காட்டுவாங்க, யாரோ ஒருத்தர் நடந்து வருவார், ஆனால் அவர் யார் நம்மளுக்கு கிளியராக தெரியலைங்க, நம்மக்கிட்ட காட்டல. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு இவரோட கன்னை தூக்கி அவர் ஆட்கிட்ட கொடுத்துட்டு நேராக உள்ள வந்து ஏன்னா உன்னை எவனுமே ஃபாலோ பண்ணலன்னு சொன்னேன், இப்படி தான் உன்னை நம்பணுமா நான் அப்படிமா சொல்லிட்டு ஊபில் ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம செயின் தொங்கிட்டு இருப்பார், அதை பார்த்துருவாரு. அதை பார்த்தோன்னே இருறா அவனை மாட்டி விட்றா அப்படிங்கிற மாதிரி ஊபில் வந்துட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு போகும்போது இவர் அமைதியாரான்னு சொல்லுவார். இவர் பேச்சை கேட்காம வந்துட்டு அவர் சொல்லலான்னு போகும்போது ஃப்ராங்க் வந்து இவரை சுற்றுவாருங்க. நான் அப்பே சொன்ன அமைதியாரானு கேட்டியா அப்படி மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் கூடுகிறவாள் வந்துட்டு நம்மளோட ஆட்களை வந்துட்டு கொண்டாங்க, அந்த பொண்ணு போயிருச்சு அப்படி மாதிரி சொல்லும்போது என்னப்பா உன் ஆளுங்க வந்துட்டு இம்மோர்டலாக இல்லையா, மோர்டாலிட்டி ரேட் இருக்கும் போல அப்படிங்கிற சொல்லிட்டு கேட்பாரு. ஸோ செத்து போகக்கூடிய அளவுக்கு தான் அவங்க ஆளுங்க இருக்காங்க அப்படி மாதிரி இவர் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹார்மோனிக்கா. ஸோ முதல்ல 3 பேர்த்த கொன்னேன், அதுக்கப்புறம் 2 பேர். ஸோ அதை கேட்டு அப்படியே பக்கத்தில் வந்து நேராக அவரோட தொப்பியை கழட்டி எறிஞ்சிட்டு ஸோ அப்போ நீ தான் அந்த
அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் போடுற அப்படி தானே அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். ஆனால் அப்பாயின்மெண்ட்ஸை போடுறதுனா ஆனால் அது அப்பாயின்மெண்ட்ஸை வைக்காமல் இருக்குது நீ தானா அப்படி மாதிரி இவர் கேட்பார். ஸோ அதுக்கப்புறம் யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது டேவ் ஜெங்கின்ஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போ வந்துட்டு இவருக்கு செம்ம ஷாக் ஆயிரும். டேவ் ஜெங்கின்ஸ் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கும்போது கால்டர் பென்சன் அப்படின்னு அவர் இன்னொரு பேர் சொல்லுவார். டேய் பென்சன் செத்துட்டான், உன் பேர் என்ன அப்படி மாதிரி கேட்பாரு. ஃப்ராங்கு உனக்கு நல்லாவே தெரியும், உன்னை தவிர வேற யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது அப்படி மாதிரி சொல்லும்போது இவருக்கு டென்ஷன் ஆயிரும். பலர் நான் புட்டு யாரா நீ அப்படி மாதிரி கேட்பாரு. அந்த சமயத்தில் வந்துட்டு மோர்டன் வந்துட்டு இங்கே பாரு அந்த பொண்ணை பிடிக்கணும், நம்ம நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போகும்போது இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணாலும் அடிங்க, ஆனால் அவனை கொன்றாதீங்க, உயிரோட வைங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் குதிரையில் ஏறி கிளம்பிடுவாரு. ட்ரெயினும் கிளம்பிடுங்க. ஸோ நெவகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிஃபுக்கு வந்துட்டு வந்து பாருங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது சேன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நேராக உள்ள இறங்கி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுருவாரு. கடைசியாக மார்டன் அண்ட் ஹார்மோனிகா அப்புறம் சேன் 3 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. பட் சேன் வந்துட்டு உன்னை கண்டுபிடிக்கிறது இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நினச்சி பார்க்கல, ஆனால் உன்னை இப்போ கொள்ள மாட்டான் அப்படி மாதிரி மாட்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இருக்கான், நம்ம இங்கே தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் அவன் முன்னோக்கி போயிட்டு இருக்கான் அப்படி மாதிரி சொல்லிட்டு ட்ரெயினை நிறுத்துவாங்க. ஸோ ட்ரெயினை நிறுத்தினதுக்கப்புறம் வந்துட்டு அந்த தண்டவாள கட்டமைப்பு இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த மெக்பெயின் இருக்கார்ல, அவர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஏன் இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காரு, இந்த காசை வச்சு வந்துட்டு நிறையா ஃபார்மே வந்துட்டு கட்டியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவர் தான் இந்த தண்டவாள கட்டமைப்புக்கு நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருக்காரு. மேம் அப்புறம் இன்னொன்று அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை வந்துட்டு என்னன்னு தெரியல, ஒரு ஆர்ச்சுமா இருக்குன்னு சொல்லிட்டு அதை காட்டுவாங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதோ சந்தோஷமாக ஃபீல் ஆவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பொம்மை கூட வந்துட்டு ஸ்டேஷன் விளையாட்டு இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டேஷன் சொல்லிட்டு எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட இடத்துல வந்துட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறக்காக பண்ணியிருப்பார் போல, காதலுக்காக போல, மேபி வாட் எவர் அப்படியா கூட இருக்கலாம். ஸோ அப்போ தான் ஆரம்பத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் கிஃப்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா, அதில் ஒரு வீடு மாதிரி இருந்திருக்கும். அது வீடு கிடையாது, இட்ஸ் ஸ்டேஷன். ஸோ அதை வந்துட்டு அவங்க வீட்டில் போய் தேடிட்டு இருப்பாங்க. தேடும்போது வந்துட்டு யாரோ ஒருத்தங்க அதை எடுத்து நீட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ராங்க். ஸோ இப்போ என்னன்னா இதை தான் தேடிட்டு இருக்கிறியா அப்படி மாதிரி கேட்டதுக்கப்புறம் ஒரு சீன் வந்துட்டு வரும். ஏன்னா மார்டன் வந்துட்டு அந்த பொம்பளை எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், இதுக்கு மேலே வந்துட்டு இந்த கொலை பண்ணுறதெல்லாம் ஆகாது, அந்த நிலம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேளு, நம்ம வந்துட்டு அந்த காசை கொடுத்துடலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஏன் பயப்படுற, காசு இருக்கவங்களாம் பயப்படலாமா அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு நான் டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன், உங்ககிட்ட போட்டி போடுறக்கா நான் வரல அப்படி மாதிரி மோட்டன் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா உன்னால வந்துட்டு சொந்த காலையே நிற்க முடியாது, நீ என் கூட போட்டி போடுறியா அப்படி மாதிரி சொல்லிட்டு அந்த கம்பை தட்டி விட்டுருவாரு. அவர் கையூனி நின்று இருக்கிறத, ஓ இந்த மாதிரி பண்ணிட்டா நீ வந்துட்டு பலசாலி ஆயிருவியா அப்படி மாதிரி மோட்டன் கேட்பாரு. இங்கே பாரு புழு பிடிச்ச ஆப்பிள் மாதிரி ஒன்று அப்படியே நசுக்கி போட்டுருவேன், அது எனக்கும் தெரியும், பட் ஆனால் நீ அதை பண்ண தேவையில்லை அப்படி மாதிரி அவர் சொல்லுவார். அது ஏன்னா உனக்கு அதனால் எந்த பயனும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படி மாதிரி சொல்லும்போது யாருக்கு தெரியும், உனக்கு மட்டும் 2 கால் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீ எங்கே போயிருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். கரெக்ட் தானே? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெயினை கூப்பிட்டு போங்கடா, புது ஓனர் கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அந்த சீன் முடியும். இன்னொரு பக்கம் நம்ம சேன் கிட்ட வராங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம சேன் வந்து இங்கே இருக்கிற அந்த மணலெல்லாம் நகர்த்தி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நிறைய கம்பிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த சுற்றி வந்துட்டு வேற அந்த இவர் ஆர்டர் பண்ணியிருந்தால பிரெட் வந்துட்டு அந்த மெக்பெயின் அவர் ஆர்டர் பண்ண எல்லாமே இருக்கும். என்ன இடண்டா இது அப்படி மாதிரி கேட்கும்போது, ஏன் உனக்கு தெரியலையா, இது ஒரு ஸ்டேஷன், இது வந்துட்டு இந்த ஊரை சுற்றி இருக்கு, இந்த ஊரோட பேர் என்னன்னா பிரெட் மெக்பெயின் டவுன், ஸோ அவரோட நகரம் இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கா சொல்லுவாரு. அப்போ சேன் வந்துட்டு என்னோட பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஒரு வகையில் வித்தியாசமான பைத்தியக்காரத்தனம் தான் வச்சுக்குவேன். ஏன்னா ஐரிஷ்மேன் அவர் இருக்கார்ல, மெக்பெயினுக்கு வந்துட்டு முன்னாடி தெரிஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த ரயில் ரோடு வந்துட்டு ஃபிளாக் ஸ்டோன் வழியாக தான் போக போகுது, அது நேராக அப்படியே வெஸ்ட்டுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நாடுனா தேடி கடைசியாக வந்துட்டு இந்த பாலைவனத்தை வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சாரு. யாருக்குமே இந்த இடம் தேவையில்லை, ஆனால் அவர் அந்த இடத்த வாங்கினாரு. ஸோ அவர் வந்துட்டு அவரோட பெல்ட்டை நல்லா டைட்டாக போட்டுக்கிட்டு பல வருஷங்களாக காத்துட்டு இருந்தாரு. அப்போ எல்லாருமே எதுக்காக அவன் காத்துட்டு இருந்தான் அப்படி மாதிரி கேட்கும்போது, ஒரு நாள் அந்த ரயில் ரோடு வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு ரீச் பண்ணும், அதாவது அந்த கட்டமைப்பு நடந்துட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்த ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த இடத்துல வந்துட்டு அவர் கொஞ்சம் கட்டி வச்சிருக்காரு. அதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த இடத்துல ஒரு ஸ்டேஷன் ரெடி பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோர்டன் தான் வந்துட்டு அந்த ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் மணி அடிச்சா அந்த ட்ரெயின் போகுது, அவர் மணி அடிச்சா அந்த ட்ரெயின் நிற்குது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு இங்கே ஒருத்தன் அவருக்கு எதிராக ஒருத்தன் போட்டிருக்கானா அந்த இடத்த வந்துட்டு தன்னோட இடமா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேராசைப்படுவாங்க இல்லையா. பேராசை நம்ம மக்களுக்குள்ள இல்லாத ஒரு விஷயமா சொல்லுங்க. இப்போ இந்த ஸ்டோரி வந்துட்டு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். சரிப்பா, இருந்தாலும் வந்துட்டு அவனோட ப்ராப்பர்ட்டியை தாண்டி தான் அந்த ரயில் ரோடு போகும்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும் அப்படி மாதிரி கேட்கும்போது, ஸ்டீம் இன்ஜின்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக தண்ணி தேவை. ஸோ ஃபிளாக் ஸ்டோன்லேயே 50 மைலில் வந்துட்டு தண்ணி கிடைக்கும் அப்படின்னா அது இங்கே மட்டும்தான். ஸோ அடுத்த 50 மைல் போகணும் அப்படின்னாலுமே அவங்களுக்கு தண்ணி இங்கிருந்து மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலத்துக்கு கீழே தண்ணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் முட்டாள் கிடையாது, நம்மளோட இறந்து போன நண்பன் கரெக்டாக அப்படி மாதிரி கேட்கும்போது, ஏன்னா இந்த இடத்த வந்துட்டு அப்படியே தங்கத்தை வாங்கி விற்கலான்னு சொல்லி பார்த்துருக்கான் அப்படிதானே அப்படி மாதிரி சொல்லி கேட்க, வாழ்நாள் கனவை யாருமே வந்துட்டு விற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கா சொல்லுவார். அதனால தான் வந்துட்டு மெக்பெயின் அவருக்கு
அவருக்குன்னு ஒரு ஸ்டேஷன் வேணும்னு ஆசைப்பட்டாரு. அதை கட்டமைக்கிறதுக்கு உரிமையும் வாங்கினாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி மாதிரி கேட்க, நான் டாக்குமெண்ட்ஸை பார்த்தேன், அதுக்கான கட்டளை, சீல், அப்புறம் சிக்னேச்சர் எல்லாமே வந்துட்டு இருக்கிற டாக்குமெண்ட்டை நான் பார்த்தேன் அப்படி மாதிரி அவர் சொல்ல. ஆனால் அந்த பத்திரத்தில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ரயில் ரோடு இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ள மெக்பைன் வந்துட்டு அந்த ஸ்டேஷனை கட்டி முடிக்கல அப்படின்னா அந்த இடம் முழுக்க முழுக்க வந்துட்டு அவருக்கு சொந்தமானதும் கிடையாது, அவரோட வாரிசுகளுக்கும் சொந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ரயில் ரோடு வந்துட்டு இப்போ கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதை கட்டி இந்த இடத்து வரதுக்குள்ள அவர் இங்கே ஸ்டேஷன் கட்டி முடிச்சிருக்கணும். அப்படி கட்டி முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஸ்டேஷன் அவரோடது. இல்லை அப்படின்னா அவருக்கும் அதில் உரிமை கிடையாது, அவரோட வாரிசுகளுக்கும் அதுக்கான உரிமை கிடையாது. அதனால தான் இப்போ வந்துட்டு அவரை கொண்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டில் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட வரலாம். ஆனால் இன்னும் இங்கே ஸ்டேஷன் கட்டி முடியல. அதுக்கான ஆர்டர் எல்லாமே வாங்கி வச்சிட்டாரு, எல்லாமே வாங்கி வச்சிருக்காரு. பட் ஆனால் அது முடியல. காரணம் அவரை கொண்டுட்டாங்க. யாரு கொன்னா? இப்போ வந்துட்டு அங்கே ஃபிளாக்ஸ்டோனோட அந்த ரயில்வே ஸ்டேஷனை கண்ட்ரோல் வச்சிருக்கிற மார்டன் அண்ட் ஃப்ராங்க். பட் இருந்தாலும் தொடர்ந்து வந்துட்டு ஆனால் அந்த ரயில் ஆட்கள் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்காங்க. எப்போனா இங்கே வந்துடலாமே அப்படி மாதிரி சொல்ல, இவர் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டமைப்பிலே இருப்பார். யாரு? நம்ம ஹார்மோனிகா. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஓகே இதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் போலயே, 100,000 1000 அப்படி மாதிரி சொல்லும்போது அதை மில்லியன்ஸ்னு சொல்லுவாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு ஹார்மோனிகா சொல்லுவார். மில்லியன்ஸா அப்படி சொல்லி ஒரு யோசிப்பார். ஸோ அந்த வார்த்தையை அவருக்கு அப்போ தான் புதுசாக இருந்திருக்கும் போல நம்ம சேனுக்கு. அதுக்கப்புறம் யார் அப்படியே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து வேலையை பாருங்கடா அப்படின்னு சொல்ல, என்ன வேலைங்க பார்க்குறது, ஸ்டேஷனை கட்டுங்கடா, ஸ்டேஷன் மாதிரி இல்லைனாலும் ஏதாவது ஒன்று கட்டி வைக்கிறோம். அவள் திரும்பி வந்ததுக்கப்புறம் அவள் பார்க்குற ஒரு விஷயம் வந்துட்டு இதுவாக தான் இருக்கணும், இந்த ஸ்டேஷனாக தான் இருக்கணும் அப்படி மாதிரி சேன்னு சொல்லவும், அவள் திரும்பி வந்ததுக்கப்புறமா அப்படி மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணி நேராக அந்த ஜில்லும் ஃப்ராங்க்கும் இருக்கிற அந்த சீன் கிட்ட போகிறாங்க. அங்கே சரி ஃப்ராங்க் வந்துட்டு அஞ்சாதான் கொன்றுவான்னு பார்த்தா இங்கே வந்துட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த சீனை பார்த்தோன்னே. சரி அங்கே வந்துட்டு சீன் கட் ஆனதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில் வந்துட்டு அவங்களோட இடத்த அந்த 320 ஏக்கரை வந்துட்டு மொத்தமாக ஏலம் உள்ளான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. யார் வந்துட்டு உயர்ந்த அளவுக்கு வந்துட்டு அதை கேட்டு எடுக்கிறாங்களோ அது வந்துட்டு அவங்களுக்கு சொந்தம். அப்படி மாதிரி ஏலம் முறது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஏலத்தில் யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு ஏலத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு அந்த லேண்ட் ஒர்த் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட சொல்லவும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏலத்துக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க. சரி யாருமே ஏலம் கேட்கலீங்க, சரி யாரும் வாங்கலை, கம்மி விலைக்கு விற்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது எனக்கு விற்றா போதும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. கொஞ்சம் யோசிச்சா நல்லா இருக்கும். கடைசியில் நீங்கள் விற்றீங்க அப்படின்னா ஒரு பிளேட் பீன்ஸ் தான் உங்களால் வாங்கி சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். அவங்க அதுக்குமே எனக்கு விற்றா போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் கட் பண்ணி மார்ட்டனை காமிக்கிறாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஏதோ உடம்பு ரொம்ப முடியாமல் போகுதாட்டு இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழுத மேனிக்கே வந்துட்டு அவருக்கு கடல் பார்க்கணும்னு ஆசை இல்லையா? அந்த கடல் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கண்கள் வந்துட்டு மங்களாக ஆரம்பிக்குது. ஸோ கடைசியில் அவர் வந்துட்டு கடலை பார்க்காமையே கண்ணு போயிருந்தான்னு நினைக்கிறேன், ஆளே போயிடுவாரோ. பட் அந்த சமயத்தில் பக்கத்தில் கொஞ்சம் பேர் வந்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ சூதாட்டம் விளையாடிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட போயிட்டு நானும் வரேன் அப்படிமா சொல்லிட்டு விளையாடுவாருங்க. பெட்டு கட்டி விளையாடுவார். அவர் மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளே பண்ணுவார். அப்போ வந்துட்டு கேட்பாங்க, எப்படி மட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த கேம் விளையாடுறீங்க அப்படிமா கேட்கும்போது, உன் மூளை யூஸ் பண்ணுற வரைக்கும் நீ என்றைக்குமே வந்துட்டு தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுவார். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல இந்த சீன் சொல்லி முடிக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கரெக்டாக அந்த ஏலத்தில் $500 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒருத்தன் ஏலம் வைப்பான். ஸோ அந்த சமயத்தில் இதுதான் கடைசி ஏலம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே யாரும் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை. இதை வந்துட்டு நம்ம முடிச்சுக்கலாமா அப்படி மாதிரி கேட்கும்போது மெக்பைனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க. அவர் வந்துட்டு 1 தரம் 2 தரம் 3 தரம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு $5,000 சொல்லுவார். யாரான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிரும். அப்போ அடுத்து என்ன தோணும், அப்போ அதில் எதுவும் இருக்குது அப்படின்னு தோணும் இல்லையா? அந்த சமயத்தில் அந்த ஏலமுறவர் வந்துட்டு, எப்பா நீ $5,000 சொன்னேன், ஆமாங்க வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை கையில் வைப்பாரு. ஸோ நம்ம செயின் வந்தாங்க நிற்பாருங்க, இந்த ஆளை வந்துட்டு பிடிச்சி கொடுத்தா $5,000 தானே, ஸோ இப்போ உனக்கு கொடுத்துட்டு நான் அதை வாங்கிக்குவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணி எங்கே அந்த ட்ரெயின் கிட்ட வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு குதிரை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். அவன் எங்கே வெடுக்கு போகிறான்னு தெரியாத பட்சத்துக்கு கட் பண்ணி நம்ம செயின் கிட்ட வராங்க. அப்போ வந்துட்டு ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது, ஒரு நிமிஷம் சரி ஜெயில் இந்த பக்கம் கிடையாது அப்படி மாதிரி அவர் கேட்கும்போது, அது எனக்கும் தெரியும்ப்பா, நீ வந்துட்டு ஸ்டேஷனுக்கு போகிற, ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, ரயில் ரோட் ஸ்டேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அவனை வந்துட்டு யூமாக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவாருங்க. ஏன்னா அந்த இடத்துல மாடர்ன் ஜெயில் இருக்கு, நிறையா பெரிய பெரிய சுவரு, நிறையா கம்பிங்க, நிறையா பாதுகாவலர்கள், நிறையா பேர் இருக்காங்கப்பா. உன்னால வந்துட்டு எங்ககிட்ட பண்ண மாதிரி அங்கே பண்ண முடியாது. அடுத்த 20 வருஷத்துல உனக்கு அதை ரொம்ப பிடிச்சிரும், கண்டிப்பா நீ பார்க்க தானே போற, பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அந்த சமயத்தில் அவர் ட்ரெயினில் ஏறும்போது ஒருத்தன் வந்துட்டு அவரை பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்து இன்னொருத்தனுக்கு கண்ணை காட்டுறான். அதுக்கப்புறம் அந்த 2 பேருமே சேர்ந்து வந்துட்டு 2 டிக்கெட்டு அடுத்த ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நேரம் நீங்கள் வந்துட்டு நம்ம ஹார்மோனிகா கிட்டையும் ஜில் கிட்டையும் வந்தீங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படியோப்பா ஆக்ஷன்ல ஜெயிச்சிட்ட, சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் என்ன, எதுவுமே பண்ண முடியாத ஒரு ஏழை பெண்ணு, அது விதவை வேற, உனக்கு வாழ்வு தான் அப்படிமா சொல்லும்போது, ஆனா நான் ஏழை, அதே சமயம் பலவீனமான பெண் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தெரியும் செய்யன்னு சொல்லியிருக்கான்.
குறிப்பிடத்தக்க ஒரு பெண்ணுன்னு சொல்லியிருக்கான், நீ எல்லாரும் மாதிரி கிடையாது அப்படின்னு செய்யன்னு சொல்லியிருக்கான். அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்காவும் சொல்லுவாரு. நீ அதே மாதிரி தான்ப்பா, ஆனா உன்னோட மைண்ட்ல நீ ஏதோ வச்சிருக்கே. அப்படியா? நீ அதே மாதிரி உன் மைண்ட்ல ஏதோ வச்சிருக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவரும் திருப்பி கேட்பாரு. ஆமா, ஒரு பாத் டப் ஃபுல்லா சுடு தண்ணி, அதைத்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அந்த சமயத்தில் யாரோ வராங்க. இவங்க 2 பேருமே திரும்பி பார்க்குறாங்க. யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தொப்பியை போட்டு கதவை திறந்துட்டு அவர் பாட்டுக்கு வராருதா, முகம் வேற நம்மளுக்கு கிளியரா தெரியல. ஸோ வேற யாரும் இல்லை, ஃப்ராங்க் தாங்க. ஸோ அவரை பார்த்தோன்னே சரி ஓகே, பார்த்துட்டு அப்போ போய் ஃபில் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜில்லு போயிடுவாங்க. ஸோ இந்த டைலாக் ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம செய்யன் கிட்ட வந்துட்டு ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல டச்சுங்க உண்மையாலுமே. அதுக்கப்புறம் நம்ம ஹார்மோனிக்கா அப்படியே அவர் பக்கத்தில் வந்து இவர் உட்காந்துருப்பாரு. அவர் அப்படியே வந்துட்டு ஒரு சில பேர்களை வந்துட்டு சொல்லுவார். ஜிம் கூப்பர், அப்புறம் சக் யங் பிளட் அப்படின்னும். இதை சொல்லி முடிக்கும்போது இன்னும் நிறைய சத்தவங்களை பற்றியே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க, ஆனால் உன்னை பார்க்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த சமயத்தில் டே, எனக்கு சொந்தமான ஒரு பொருளை வந்துட்டு நீ $5000 கொடுத்து வாங்கியிருக்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லுவார். ஸோ அந்த 320 ஏக்கர் நிலம், அதனால நான் உனக்கு $5001 தரேன் அப்படின்னு சொல்லுவார். உனக்கு லாபம் பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படி மாதிரி கேட்கும்போது எகெயின் கட் பண்ணி நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளர்ரா ஒரு கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் நடந்து வர மாதிரி அந்த கேரக்டர் வந்துட்டு எகெயின் காட்டுறாங்க. ஆனால் அவரோட முகம் வந்துட்டு ஓரளவுக்கு தெரியுது. ஸோ யார் அது, யார் இவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரிலங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கட் பண்ணி எகெயின் நம்ம ஹார்மோனிக்கா கிட்ட வராங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஃப்ராங்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன் இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இவ்வளோ நேரம் யோசிக்க மாட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இங்கே பாருடா, நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை வந்து சிக்கிட்டு இருக்க. இதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு சுலபமான வழியைத்தான் நான் சொல்கிறேன், ஒழுங்காக வந்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவார். அந்த சமயத்தில் நல்லா தொழிலதிபர் மாதிரி தான் நான் பேசுகிறேன், ஆனால் வந்துட்டு மிஸ்டர் மாடர்ன் கூட்டம் தான் உனக்கெல்லாம் பழக்கமாயிடுச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதே சமயம் நல்லா பேசுகிற, நல்லா கற்றுருக்க, நல்லா வேலை தெரிஞ்சவனாக இருக்குது அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போதே சுற்றி சுற்றி பார்ப்பாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்று போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாரு, ஏதோ ஒன்று பண்ணு, டீலை போட்டு கிளம்புடா அப்படி மாதிரி ஃப்ராங்க் சொல்லவும், எந்த டீலை சொல்கிற, இங்கே நம்மளை தவிர இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கா சொல்லவும், ஏன் நம்ம 2 பேர் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஃப்ராங்க்கும் கேட்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்க் அப்படியே வெளியில் போக, இன்னொரு பக்கம் நம்ம ஹார்மோனிக்கா நேராக நம்ம ஜில்லோட ரூமுக்கு போவாங்க. அங்கே அவங்க வந்துட்டு பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே கதவை திறந்து ஜன்னல் வழியாக வெளியில் பார்ப்பாங்க. ஸோ இங்கே யாரெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு தேட்டரோட போஸ்டர் இருக்கும். அந்த போஸ்டருக்கு நடுவில் ஒருத்தர் கன் வச்சு ரெடியாக நின்று இருப்பான். ஸோ அந்த ஒரு ஷாட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஷாட் இருக்குங்க. ஒருத்தர் வந்து நடந்து வந்துட்டு இருப்பார், ஒரு குதிரை இருக்கும், அந்த இடத்துல ஒரு கடிகாரம் இருக்கும். அந்த கடிகாரத்தில் டைம் பாருங்களேன், 12, 1, 2, 3, 4. ஸோ அது மட்டும் தான் இருக்கும். கிட்டத்தட்ட சூரியன் அஸ்தமிக்கிறது வந்துட்டு வெஸ்ட்டில் தான். ஓகே, ஒன்ஸ் அப்பான டைம் என்ன வெஸ்ட் அப்படிங்கும்போது வெஸ்ட் சைடில் சூரியன் வந்துட்டு அந்த 12 மணிக்கு அப்புறம் தான் அஸ்தமனம் ஆகிற டைம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கடிகாரத்தை அங்கே வச்சிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. பட் ஆனால் அந்த ஆர்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த வெஸ்ட்டை குறிக்கிற விதமாக இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரிலங்க. பட் ஆனால் அங்கே பாருங்களேன், அழகாக அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. யா, சன் நெவர் செட்ஸ் இன் ஈஸ்ட் இல்லையா. கரெக்டாக அது காட்டினதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன அந்த வினோதமான சத்தத்தை நம்ம திரும்ப கேட்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜில் கேட்கும்போது, இப்போவே கேட்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி டக்குன்னு வந்துட்டு அந்த தேட்டருக்கு போஸ்ட்டுக்கு பின்னாடி இருந்தவன் வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கா சுட்டுருவாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ராங்க் கிளம்பி போயிடுவாரு. அந்த சமயத்தில் ஜில்லு அதை பார்த்துட்டு இருக்கும்போது, ஃப்ராங்கை கொல்ல வந்தவங்க எல்லாருமே அவனோட ஆட்கள் தானே அப்படிங்கிற சொல்லும்போது, ஆமாம் அவனை தான் கொல்ல வந்திருக்காங்க. பாசிபிளி மார்டன் வந்துட்டு காசு கொடுத்து கொல்ல சொல்லியிருப்பாரு என்னமோ. ஆமாம்மா, வேறு யாராவது காசு கொடுத்து கொல்ல சொல்லியிருப்பாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் நீ அவன் உயிரை காப்பாற்றிருக்கியா அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் கோமா கேட்பாங்க. இங்கே பாரு, நான் வந்துட்டு அவனுக்கு கையால் அவனை வந்துட்டு சாக விடலை அப்படிங்கிறதும் நான் அவனை காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் சொல்லுவார். ஆமாம், அது 2 ஒன்றும் கிடையாது தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல, சரிம்மா நீ ஏதாவது ஆடையை போடு, நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அங்கே கட் பண்ணி ஃப்ராங்க் வந்துட்டு நேராக அந்த ட்ரெயினுக்கு போகிறாரு. ட்ரெயினில் போய் பார்த்தா அங்கே நிறைய பேர் செத்து கிடக்குறாங்க. சரி எங்கடா அந்த மிஸ்டர் மோட்டன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடுவார். தேடி பார்த்தா அவரும் வந்துட்டு கன்னெல்லாம் வச்சு சண்டையெல்லாம் போட்டிருப்பார் போல். ஒரு இடத்துல விழுந்து கிடப்பார். அங்கே எந்திரிக்க ட்ரை பண்ணுவார். அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ராங்க் பார்த்துட்டு தான் இருப்பார். இதுக்கு மேலே நடிச்சு என்ன பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவனை பார்த்து துப்பிட்டு போக, சாகருக்குள்ள ஒரு தடவையாவது நான் என் கடலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவர் வந்துட்டு அங்கே சேத்து தண்ணி கொஞ்சோண்டு கிடக்கும், அந்த தண்ணி கிட்ட பார்த்த மாதிரியே இறந்து போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் தண்டவாள கட்டமைப்பு நல்லாவே நடந்துட்டு இருக்குங்க. அதை வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கா பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ சேன் வந்துட்டு நேராக வருவார். ஸோ அவர் தப்பிச்சிட்டாரு போல கஸ்டடியில இருந்து. எப்படியும் இவங்களோட பிளானாக தானே இருக்கும். சன் சமயத்தில் நேராக அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு ஜில்லை பார்க்கறக்காக. ஜில்லுமே வந்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரும் ஒரே டைமில் கதவு மூட யாரும் திரும்பி பார்ப்பாங்க. நேருக்கு நேர் கண்களை பார்த்துக்கிட்டு ஒரு காஃபி போடையமா அப்படி மாதிரி சொல்ல அவங்களும் வெக்கப்பட்டு சிரிப்பாங்க. ஓஹோ, காதலோ
இந்த வாட்டி நானே போடுறேன், நீ போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு காஃபியும் கொடுப்பாங்க. குடிச்சு போட்டு வெளியில் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஜில்லு. அவன் ஏன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்னாச்சு ஏன் அப்படி மாதிரி கேட்கும்போது அவன் மரத்தில் ஏதோ செதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அவன் இப்போ செதுக்கிற நிறுத்திட்டான் அப்படின்னா என்னமோ நடக்க போதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ராங்க் வந்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் அந்த கத்தி அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு கன்னை வேற அவருக்கு முன்னாடி பாயிண்ட் பண்ண மாதிரி வச்சிருப்பாரு. இன்ட்ரோ சீன் அப்போ, அதாவது அந்த ஒரு கேன்டீனால் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு சீன் வந்திருக்கும் இல்லையா, சேனை பார்க்கறதுக்கு முன்னாடி அதே மாதிரி கன்னை திருப்பி வச்சிருப்பாரு. ஸோ ஃப்ராங்க் அங்கே வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, மார்ட்டின் ஒரு டீம் என்கிட்ட சொன்னா நீ என்ன பண்ணாலும் என்ன மாதிரி உன்னால் ஆக முடியாது, இடத்துக்கு உன்னால் வர முடியாதுங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு இப்போ தான் புரியுது அது ஏன்னு. நீ ஏதோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனை ரொம்ப குடசல் கொடுத்துருக்குல்ல அப்படி மாதிரி கேட்கும்போது, சரி எப்படியோ கடைசியில் நீ வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டியா அப்படி மாதிரி கேட்கும்போது, நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் ரிப்ளை பண்ணுவார். அதே சமயம் நீ ஒரு பழங்கால இனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நிறையா மாடர்ன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் கொண்டுகிட்டே தான் இருக்க போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, எதிர்காலம் நம்ம கையில் இல்லை, அது இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்க் சொல்ல, நம்மளுக்கு மட்டும் இல்லை இந்த நிலத்துக்கும் பணத்துக்கும் பெண்ணுக்கும் எதுவுமே இப்போ முக்கியம் கிடையாது, நான் உன்னை பார்க்கறதுக்கு மட்டும் தான் நான் இங்கே வந்தேன் அப்படி மாதிரி ஃப்ராங்க் சொல்லுவார். உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் சொல்ல, அதுக்கு நம்ம ஹார்மோனிக் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சாக போகிற கட்டத்தில் தான் அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்க் சொல்லுவார். அதுக்கு எதுவும் பேச மாட்டாருங்க, டேரெக்டாக அவரோட ரிஸ்ட் பெல்ட்டை மாட்டிட்டு கன் எடுத்து அதில் வச்சுட்டு அவங்க ரெண்டு பேருமே அப்படியே உள்ளே நடந்து வந்த மாதிரி போவாங்க. அந்த சமயத்தில் ஜில்லு வந்துட்டு நான் சுடுதண்ணி ரெடி பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் உனக்கு ரேசர் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செயின் கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. செயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருப்பாரு. அது சமயத்தில் சரி நான் ரயில் ரோட பார்த்துக்கிட்டே நான் அப்படியே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒவ்வொருத்தர் நான் இருந்தேன்னு வச்சுக்குவேன், அங்கே ரயில் ரோட்டில் வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம செயின் சொல்லுவாருங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, சரியான டைமில் சாப்பிட்றாங்களா எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுல்ல, பட் ஆனால் அந்த மனசு அவருக்கு வருது பார்த்தீங்களா, அதான் கடவுள். நீ நினச்சி கூட பார்க்க முடியாதுமா அந்த மாதிரி ஆண்களுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ ஒரு பக்கம் என்னதான் இந்த இடத்துல சிரிச்சுட்டு ஃபன்னாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேர் நடந்து போனாங்கல்ல, அவங்க எதுக்கு போனாங்க அப்படின்னா, ஸோ ஃபைனல் டச் த கன் ஷூட் இன் வெஸ்டர்ன் ஸ்டைல், அதுக்காக தான் போயிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் நேருக்கு நேர் அப்படி நிற்கும் போது கொஞ்சம் பக்கத்தில் வருவாங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பிளரான கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு, அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஃப்ராங்க் தாங்க. அவர் வந்துட்டு ரொம்ப யங்காக இருப்பார், அதே மாதிரி ஹார்மோனிக்காவை வாசிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த சமயத்தில் அந்த ஹார்மோனிக்காவை வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களை பார்த்து காட்டிட்டு, உன்னோட அன்பு சகோதரனை சந்தோஷமாக வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க நம்ம ஃப்ராங்கை. அதுக்கப்புறம் அந்த ஹார்மோனிக்காவை ஒரு சின்ன பையனோட வாயில வைப்பாருங்க. வாயில வச்சதுக்கப்புறம் அந்த பையன் அழுதுட்டு இருப்பான். ஆனால் அவன் அழுதுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அவன் தோல்ல வந்துட்டு யாரும் நின்று இருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பையன் தோல்ல அவனோட அண்ணனை வச்சிருக்கான் போல. அது எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா, ஒரு மணியில தொங்க வச்சிருக்கான் தூக்குல மாட்டுற மாதிரி. ஸோ அந்த பையனை வந்துட்டு தள்ளி விட்டான் அப்படின்னா அவங்க அண்ணன் செத்துருவான். மேபி அதுக்காக தான் பழி வாங்க வந்திருக்காரு போல, அவங்க அண்ணனை கொண்டதுக்காக. ஸோ தம்பியை தள்ளி விட்டு அண்ணன் தூக்குல தொங்கி சாகிறத ஃப்ராங்கும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த பையன் இவ்வளோ நாட்கள் ஃப்ராங்கை தேடி பழி வாங்கறதுக்காக வந்திருக்கான். ஸோ வந்தவர் பழி வாங்க போவாரா, ஹீஸ் எ ஹீரோ ரைட். ஸோ அதனால கரெக்டாக ஷூட் பண்ணும்போது ஃப்ராங்குக்கு முன்னாடியே ஹார்மோனிக்கா ஃப்ராங்கை சுட்டுறாரு. அப்போ கூட சாகர தருவாயில யார் நீன்னு சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா பேர் தெரியாதுல்ல. ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம ஃப்ளாஷ்பேக் அந்த பிளரி எஃபெக்ட் எல்லாம் பார்த்தது முழுக்க முழுக்க ஹார்மோனிக்காவோட எண்ணத்தில். பட் ஆனால் இவருக்கு வந்துட்டு இன்னுமே யாருன்னு தெரியல. ஏன்னா 10-11 வந்துட்டு நிறைய பேர்த்த கொண்டிருக்கான், அவ்வளோதானே தவிர்த்து யாரையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் இவன் கொல்ல கிடையாது. ஆனால் அந்த ஹார்மோனிக்காவை எடுத்து ஃப்ராங்க் எப்படி சின்ன பையனா இவர் வாயில வச்சாரோ அதே மாதிரி இவர் எடுத்து ஃப்ராங்கோட வாயில வந்து வைப்பாரு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் தான் நம்ம ஃப்ராங்குக்கு இவர் யாருன்னு தெரிய வரும். ஸோ சாகர தருவாயில உண்மை தெரிஞ்சிருச்சு. சொல்லுவாங்க இல்லையா, சாகர தருவாயில தான் நிறைய பேர் உண்மை பேசுவாங்க, அதே சமயம் சாகர தருவாயில தான் நிறைய பேருக்கு உண்மை தெரிய வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த சீன் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் செயனோ ஜில்லு பேசிட்டு இருப்பாங்க. இந்த நகரம் வந்துட்டு வளரும் போது பார்க்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கால் தடம் கேட்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கா உள்ள வருவார். ஸோ அவரை பார்க்கும்போது இவங்களுக்கு சந்தோஷம் தான் நம்ம ஜில்லுக்கு. இருந்தாலும் அவர் ரியாக்ஷனை கொடுக்க நின்றுப்பாரு, ஏன் இப்படி பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்துட்டு கொஞ்சம் முகசுலியோட பார்ப்பாங்க. அப்போ அவரோட பேக் எடுத்துக்கிட்டு நான் இப்போ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை திறப்பாரு. அப்போ வந்துட்டு ஜில்லுக்கும் சரி செயனுக்கும் சரி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஸோ அப்படி கதவை திறக்கும் போது அந்த கட்டமைப்பை பார்த்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த ஸ்வீட் வாட்டர் ஒரு அழகான நகரமாக இருக்க போது சீக்கிரமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக அப்போ செய்யணுமே நானும் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். மோரார் லைக் இவங்க 3 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட சொல்லலாங்க. ஸோ அந்த நட்பு வந்துட்டு இந்த இடத்துல பிரியும் போது நம்ம ஜில்லை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவர் வெளில வரும்போது டக்குன்னு நம்ம செயின் வந்துட்டு கீழே விழுந்துருவார், அப்படியே கொஞ்சம் உட்காந்துருவார். அப்போ நேராக நம்ம ஹார்மோனிக்கா வந்து பார்ப்பாரு. ஸோ ஆரம்பத்தில் ஒரு டச் இருந்துச்சு இல்லையா, ஸோ நம்ம ஹார்மோனிக்கா வந்து உட்காந்துருப்பார். இதே மாதிரி நம்ம செயின் வந்துட்டு அவர் சட்டையை வந்துட்டு நகர்த்தி பார்ப்பாரு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவர் உட்காந்துருக்க அந்த சட்டையை நகர்த்தி பார்ப்பாரு. ஸோ ஒரு வயிற்றில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காயப்பட்டிருக்கும். நான் மிஸ்டர் சோச்சோ இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நம்ம மார்டன் இருக்கார்ல, அவரை மிஸ்டர் சோச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் கலாய்க்கிறக்காக இவர் கூப்பிடுவார். நான் அவனை பார்க்குறக்காக போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். நம்ம ரீசெண்டாக ஒரு ஃபைட் அவுட் மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, நம்ம ஃப்ராங்க் போய் பார்க்கும்போது மார்டன் அவங்களோட ஆட்கள்லாம் இறந்து கிடப்பாங்க. ஸோ இவர் தான் போய் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காரு போல. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு
அவர் சொல்லுவார், இங்கே பாரு ஹார்மோனிக்கா, உனக்கு ஒரு நிலைமை இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா வேண்டிக்கோ, எங்கே சுட்டா சாவான் அப்படிங்கிறத வந்துட்டு நல்லா தெரிஞ்சவன் உன்னை வந்துட்டு சுடணும்னு சொல்லி வேண்டிக்கோ. யோ அப்படி பார்க்காதியா, கொஞ்சம் போயா, நான் சாகிறத யாரும் பார்க்கக்கூடாதியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ கரெக்டாக அவர் திரும்பி அந்த பக்கம் நடந்து போக நம்ம செய்யணும் இறந்துருவார். கரெக்டாக அந்த இடத்துல ட்ரெயின் வரும். ஸோ ட்ரெயின் வரும்போது அந்த ஸ்டேஷனில் எல்லாருமே இறங்குவாங்க. இறங்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம ஜில் வந்துட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே சந்தோஷமாக அதை வாங்கி பருகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இது எல்லாத்தையுமே நம்ம ஹார்மோனிக்காவுமே பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து தண்ணியை மாற்றி மாற்றி வாங்கி குடிக்க பகிர்ந்து அங்கே குடிச்சிட்டு இருக்கும்போது ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் த வெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த படம் முடியுது. ஸோ டக் யோ சக்கர், அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா, அந்த 2 படங்களில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராற்றல் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.